கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இந்த 12 வசனத்தையும் இதை வாசிக்க போகிறேன். இப்போ அதுக்கு தான் டைம் இருக்கும். ஆக இந்த 12 வசனத்தையும் நீங்கள் அங்கங்கே எடுத்து வைத்துக்கிட்டு கொண்டீங்கன்னா அவர்கள் நல்லா இருக்கும். சகோதரி மட்டும் வாசிக்கணும்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் எடுத்தவர் முன்னாடி இருக்கிற ஆண்கள் கூட கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி வாசித்தால் நலமாக இருக்கும். கர்த்தர் கடந்த நாட்களிலே சொன்னபடி தேவன் பாழாய்ப்போனவைகளை பழுதுபட்டவைகளை சீர்படுத்தி இப்போ பார்க்குறக்கு நல்ல ஒரு பெரிய கல்யாண வீட்டு அலங்காரம் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகுபடுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே இதை காட்டிலும் நமக்கு புதிதாக கட்டி தேவன் தேவாலயத்தை கட்டி கொடுத்து அதை நாம் பார்த்து ரசிக்கும்படியாக தேவன் நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தத்தின்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு அடுத்து நாம் என்ன அப்படிங்கல இந்த அந்நாளிலே அப்படிங்கிறத அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. அந்நாளிலே என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகனியை புசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செய்ய வேண்டிய பங்கு அவர் செய்துவிட்டார். தேவன் பாச சொன்னபடி நம்மிடத்தில் ஒரு பங்கை எதிர்பார்க்கிறார். அது என்ன அப்படின்னா, நாம் நிச்சயமாகவே நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். சிறையிருப்பை திருப்பது மாத்திரமல்ல, அங்கே என்ன சொல்லுகிறார்? பாழான நகரங்களை கட்டி. பாழான நகரங்கள்னா என்ன? நம்மை சுற்றி இருக்கிறதான கிராமங்கள். கடந்த நாளிலே நாம் ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக ஒரு 21 கிராமமா 15 21 கிராமங்கள். அந்த 21 நகரங்களையும் அல்லது கிராமங்களையும் நாம் கண்முன் வைத்து அது பாழாய் போய் இருக்கிறதை நாம் உணர்ந்து அவைகளை கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கட்டுவது மாத்திரமல்ல, அங்கே நாம் அவர்கள் மத்தியிலே குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிக்க வேண்டும். ஆமே. அங்கே ஆத்துமாக்கள் அறுவடை செய்வதை நாம் காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொண்டு நிச்சயமாகவே நீங்கள் இதை மனதில் வைத்து நீங்கள் குறித்து வைத்து ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் அதை செய்வார். 2வது வசனத்துக்கு போயிடுவோம். 2வது மாதம் 2 சாமுவேல் 23:2. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. தேவன் பேசுகிற தெய்வம் என்பதை நம் நல்ல சாட்சிகளை கேட்டோம். தேவன் நிச்சயமாகவே நம்மோடு பேசுகிறார். யார்கிட்ட பேசுவார் அப்படின்னா, நம்ம வாஞ்சி உள்ளவர்கிட்ட தான் பேசுவார். கட்டாயப்படுத்தி தேவன் என்ன செய்கிறதில்ல, கடினமாய் கட்டாயப்படுத்தி உள்ளே நுழைகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஜென்டில்மேன். ஆமாம், வாரம்னு கூப்பிட்டா வருவார். அழகாக நம்ம மார்ட்டின் பிரதர் சாட்சி சொன்னார். 20 ரூபா காணிக்க போட்டால் அதை 20,000 வேணும்னு கேட்டார். 21,000 தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பேசுகிறார், வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். அவர் எந்த சூழ்நிலையும் பேசுவார். நான் சொல்கிறேன், கொலைகாரன்ட்டையும் பேசுவார், கொள்ளைக்காரன்ட்டையும் பேசுவார், விபச்சாரக்காரன்ட்டையும் பேசுவார், விபச்சாரிகளிடத்திலும் பேசுவார், இன்னும் நலிந்தவர்கள்ட்டையும் பேசுவார், மேன்மையானவர்கள்ட்டையும் பேசுவார், படித்தவர்கள்ட்டையும் பேசுவார், படியாதவர்கள்ட்டையும் பேசுவார். எல்லாரிடத்திலும் அவர்களுடைய அறிவுக்கு தக்கன தேவன் பேச வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாம் தேவன் பேசுகிறார். தேவன் பேசும் பொழுது நாம் என்ன செய்யணும்? நாம் வாய் திறந்து பேசணும். நாம் எப்படி பேசுகிறோம்? நம்ம குடும்பத்தில் எப்படி பேசுகிறோங்கிறத சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகளிடத்தில் எப்படி பேசுகிறோங்கிறதை சிந்தித்து பாருங்கள். தேவன் என்ன சொன்னார்? ஆசீர்வதிப்பதே அன்றி, ரோமர் 12:14, ஆசீர்வதிப்பதே அன்றி சபியாதிருங்கள். இந்த வருடத்தில் புது வருடத்திற்குள் பிரவேசிக்கின்ற நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். கணவனை, மனைவியை, பிள்ளைகளை அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை, வேலை செய்கிற இடத்துல யாரையும் நான் வயதிருந்து என்ன செய்ய மாட்டேன், சபிக்க மாட்டேன் அப்படின்னு. தேவன் மாத்திரம் பேசுகிறவர் இல்லை, தேவன் நம் மூலமாகவும் பேசுகிறார். நாம் எப்படி பேசுகிறோமோ நல்ல வார்த்தைகளே பேச வேண்டும், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளே பேச வேண்டும். மல்கியா 2:7 வாசிங்க. மல்கியா 2:7.
ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. எதை தேடுவார்கள்? வேதத்தை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் வாயிலே என்ன வார்த்தை வருகிறது என்பதை குடும்பத்தில் இருக்கிறவரும் கவனிக்கிறார்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரும் கவனிக்கிறார்கள். ஆகவே நாம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஆசீர்வாதத்தை அன்றி சபித்த வார்த்தைகள் வரவே கூடாது. அதை நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்து 3வது மாதம் 1 நாளாகமம் 11:9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது விருத்தி அடைவதற்கு காரணம் என்ன? தேவன் கர்த்தரோடு வைத்திருந்த உறவை தாவீது காத்து கொண்டான். 8வது வசனம் வாசிங்களேன். பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். பாருங்க, தேவாலயத்தை குறித்ததான கரிசனை தாவீதுக்கு இருந்ததுனாலே தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அதில் நம்முடைய சபையின் பிள்ளைகள் நிச்சயமாகவே அதில் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். தேவாலயத்தை குறித்து நீங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே வர வர நாம் எல்லாருமே விருத்தி அடைவோம். ஆமென். அல்லேலூயா. 4வது மாதம் பாருங்க. ஏசாயா 60:22. சரி. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஸ்தோத்திரம். சின்னவன் 1000. யாரெல்லாம் நான் ரொம்ப நலிஞ்ச நிலைமையில் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அவர்களே பார்த்து சொல்கிறார், நீ சின்னவன் கிடையாது, நீர் 1000 பெருக போகிறாய். ஆமென். 1000 பெருக தேவன் பெருக பண்ணுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு இந்த 1 கொரிந்தியரில் பார்க்கிறோம், தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். எல்லாரும் தேவனை அறிந்து கொண்டதானே எல்லாரும். பாச சொன்னாங்க, வேற ஆளாக தான் வந்தேன்னு. அதே போல் நானும் வேற ஆளாக தான் போனேன். இன்றைக்கு வரைக்கும் 28 ஆண்டுகள் ஆகிறது. ஆண்டவருடைய நாம் மகிமைக்கு அதுவாக ஒரு பைசா கூட கடன் வாங்கினதில்லை. அல்லேலூயா. என்னையும் தேவன் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்த திருநெல்வேலி பட்டணத்துக்கு நான் வருவேன்னு நினைக்கல, ஆனால் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தேன். இங்கே ஒரு வீடு வாங்குவேன்னு நினைக்கல. நாங்கள் குடிசை மாற்று வாரியத்தில் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னவொடனே போய் கொடுத்தேன். நீங்கள் ஐபிஎஸ் சபைக்கு வந்ததுனால உங்களுக்கு வீடு. ஆமென். நீங்கள் வேற எங்கேயாவது போயிருந்தால் வீடு கிடச்சிருக்காது. இல்லை. ஆக அங்கே எல்லாரும் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு நான் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தேன். எனக்கு ரெட்டியார்பட்டி அந்த மலை மேலே சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான், வந்து பணத்தை கட்டுங்கன்னு. அப்போ பார்த்தேன், ஆண்டவரே, இது என்னுடைய விருப்பம் அல்ல, அது உம்முடைய சித்தமும் இல்லை, ஏதோ மனுஷத்தில் நடந்ததாக இருக்கிறது. எனக்கு இந்த டவுனுக்குள்ளே கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த ஜபா கார்டனில் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கான், அதில் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அப்ளிகேஷனை கொண்டு கொடுத்தேன். அவர், நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்களே அப்படின்னாங்க. அது நான் கொடுத்தது எனக்கு வேண்டாங்கய்யா, அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க, இதை ஏற்றுக்குங்க அப்படின்னேன். அப்படியா, சரி கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. ஆக அதற்கு பணத்தையும் கட்டியாச்சு. தேவன் வர நாட்களில் புதிய ஆண்டிற்குள் அதற்குள் பிரவேசிக்க தேவன் கிருபை தருவார். அல்லேலூயா. தேவன் அவரை நம்ம எந்த அளவுக்கு அவரை பிரியப்படுத்துகிறோமோ, எல்லாரும் சாட்சி சொன்னாங்க தசம்பாகத்தை குறித்து. நான் இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன், 10 பைசாயிலையும் உண்மையாக இருக்கணும். தேவனை எவ்வளோ கொடுக்குறா அதில் உண்மையாக இருந்தேன். அதை என் பிள்ளைகளும் கடைப்பிடிக்கிறார்கள். நானும் இதுவரைக்கும் தேவனுக்கு பிரியமாக எனக்கு ஸ்தாபனத்தின் மூலமாக ஒரு சிறிய தொகை வருகின்ற போது அதிலே நான் உண்மையாக இருக்கின்றேன். ஆகவே தேவன் இம்மட்டும் ஆசீர்வதித்தார், இன்னமும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 5 நிமிஷம் தான் இருக்கு. மறுபடியும் நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லிட்டு முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிங்க, சங்கீதம் 12:5. 12:5. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமென். அதை அவர் திரும்ப கொடுப்பார். ஆகவே கொடுப்பதிலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரணும். வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம். ஆகவே பிதாவாகிய தேவன் குமாரனை கொடுத்தார், குமாரனாய் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் பரத்திற்கு ஏறி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார்.
இன்றைக்கு வரைக்கும் தேவன் நமக்கு நலமானதை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் கொடுக்க பழக 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 கொடுக்க கொடுக்க இறைக்கிற கிணறு ஊறுகிறதை போல அது ஊறிக்கொண்டே இருக்கும். லாசரஸ் பிரதர் அழகா சொன்னார், நமக்கு கம்சு பிரதர் அழகா சாட்சி சொன்னார்கள். யார் உண்மையாய் தேவனுடைய பட்சத்தில் நாம் இருக்கிறோமோ, வேற ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்கறது, இதில் சொன்னபடியெல்லாம் நான் கீழ்ப்படியும் ஆண்டவரே, இதில் சொன்னபடியெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும். இதான் என்னுடைய ஜெபம். இதுவரைக்கும் தேவன் என்னை அவிதமாக நடத்தி வருகிறார். தொடர்ந்து நாம் கண்களை மூடி ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா. அப்படியே நாம் சோத்தரித்து புதிய புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். ஸ்தோத்திரம். முடியாதவர்கள் அப்படியே எழுப்பி நின்று கொள்ளுங்கள். நாம் அப்படியே தேவ பிரசன்னத்திற்குள்ளாய் கடந்து போக இருக்கிறோம். ஆவியானவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே கடந்து வரட்டும். கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வெளியே இருக்கிறவங்க அப்படியே எழுப்பி நின்று கொள்ளுங்கள். தேவ பிரசன்னம் ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் பின்னிலே தாங்கிடும் உள்ளம் கை அழகு தோன்றும் பாதைகளில் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் இருப்பதல்லோ அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் இருப்பதல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. இன்னும் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, ஓ நெருக்கமான இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 2 நிமிடங்களிலே புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு, ஆவியானவரே என்னுடைய வாழ்க்கையில உயர்மலையோ அது சமவெளியோ பள்ளத்தாக்கோ வெள்ளங்கள் தலைக்கு மேல பாய்ந்து போனாலோ தீயையும் தண்ணீரையும் தாண்டி வரும்படியான சூழ்நிலையோ, ஹல்லேலூயா, சிறு வெள்ளாட்டு கிடை போல நான் உம்மை துதிப்பேன் அப்பா. ஒரு ஆடுகள் எப்படி மேய்ப்பனை நம்பி இருக்குமோ அதுபோல நாங்கள் உம்மை நம்பி இருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, மெல்ல மெல்ல உம்முடைய இரத்தத்திற்குள்ளே வருகிறோம். மெல்ல மெல்ல உம்முடைய சட்டைகளுக்குள்ளே மறைந்து கொள்கிறோம். மெல்ல மெல்ல உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே வருகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வருகிறோம். தேவ மகிமைக்குள்ளே வருகிறோம். தேவ பிரசன்னத்திற்குள்ளே வருகிறோம். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வருகிறோம். தேவனுடைய அங்கீகாரத்துக்குள்ளே வருகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திரபல வரதர பல 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 வரதர பலபா. ஹல்லேலூயா. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடார், நீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திடறின்றால் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், நீங்கு என்னை அணுகாது.
பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருவது எத்தனை பாக்கியம் அப்பா. உடைய சமூகத்திலே நிற்பது எத்தனை பாக்கியம். நாங்க எந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் நீர் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாய், எங்களை மறைத்துக் கொள்ளுகிறவராய், எங்களை மூடிக்கொள்ளுகிறவராய், எங்களை பாதுகாக்கிறவராய், எங்கள் மேல அசைவாடுகிறவராய் இருக்கிறீரே. ரிமதலபா ஷதரதலபா ஆவியானவரே, நீர் எங்களை உம்முடைய மகிமையின் மேகத்தினால் மூடிக்கொள்ளுகிறதற்காக, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. இந்த 2024க்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். குருவி கமகலமா சந்துரியன பலமா ரீகமல மரிமலமக மரதுரிவில வரதரபலபரதரபலபா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் இரத்தம், இயேசுவின் இரத்தம் ஷபதலபா ரதலா கொர்தியா துரதலபலபலபலபா. இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் பலன் செய்யட்டும், பலன் செய்யட்டும், பலன் செய்யட்டும். ஓ, உடைய பிள்ளைகளை நிரப்பு நிரப்பு நிரப்பு, எங்களை நிரப்பு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பு. ஆவியானவரே, உடைய நல்ல ஆவியினால் எங்களை நிரப்பி நடத்துகிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாதவரே, ஓ நீதிமானின் சந்ததியின் மேல் பிரியமாய் இருக்கிறவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவே. துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவே. சொல்வோமா? நீங்க துவங்கின இந்த வருஷத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவே. துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவே. திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே, எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. ஆவியானவரே, உலகத்தின் செல்வங்களை எல்லாம் பயன்படுத்தி நான் உமக்கு ஊழியம் செய்வேன் அப்பா. நீங்க துவங்கின இந்த
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்காகவே ஓடுவேன், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே பயணிப்பேன். இன்னும் எத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கையில நீங்க கொடுத்தாலும் அத்தனை ஆண்டுகளும் இயேசுவுக்காக ஓடுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆவியானவரே. ஹalleluya, ஹalleluya. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. வழிகளையெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்களை காணும்படி செய்தார். ஜனங்களை காண செய்தார். மோசேக்கு காட்டினார், மோசேக்கு வெளிப்படுத்தினார். மோசையோடு சேர்ந்து ஜனங்களும் அந்த அற்புதங்களை காணும்படி செய்தார். இந்த ஆண்டிலே கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துவார். மோசேயினுடைய சத்தத்தை கேட்டு நிற்கிறவர்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்களை காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்களை காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
எங்களுடைய உதவி ஒத்தாசை ஸ்தோத்திரம் வடக்கே இருந்து வருகிறது, மேலே இருந்து வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை மட்டும் நினைச்சு நான் துதிப்பேன். சத்துரு எனக்கு உண்டாக்க நினைத்த தீமைகள் எவ்வளவு கொடியதா இருந்தாலும் அவைகளை மறந்து விடுவேன். அவைகளை என் சிந்தையை விட்டு தூக்கி எறிந்து போடுவேன். ஹல்லேலூயா. அவர் என் குற்றங்களை மன்னித்தார். பழைய வருஷத்தோட சகல பாவங்களும் முழிந்தது, ஓய்ந்தது, ஒழிந்தது. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு பொது மன்னிப்பை தந்திருக்கிறார். மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த சபையில உங்க பாவத்தை தொலைத்து விட்டு பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் புதிய விடுதலையை பார்க்கும்படியாக, புதிய விடியலை காணும்படியாக அவர் உங்களை நடத்தி கொண்டு போவார். அவர் எவ்வளவு தீர்க்கமான தேவன் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் தீர்க்கதரிசிகளின் தேவன் என்பதை நமக்கு நிரூபித்து காட்டுவார். அவர் நம்முடைய சபையோடு கூட இருக்கிறதை உங்கள் கண்கள் காணும். இந்த பலிபீடத்திலிருந்து உண்டாகிற வார்த்தைகள் ஜீவனை உண்டாக்கும். அது உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பும். அந்த வார்த்தைகள் உங்க குடும்பத்திற்கு போதுமானதா இருக்கும். அது உங்களை உயிர்ப்பிக்கும். உங்கள் மூலம் உங்கள் சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிப்பார். சொந்த பந்தங்களை ரட்சிப்பார். உனக்கு விரோதமாய் வந்தவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல் தாயும் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நினைக்கின்றார். தயவு இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நினைக்கின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. Thank you Holy Spirit of God. நீர் தீர்க்கதரிசிகளின் தேவன். நீர் தீர்க்க தரிசனத்தின் தேவன். உம்முடைய வாக்குத்தத்தத்தை அனுப்பி எங்களை வழி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுவேன்னு சொன்னீங்க. இந்த வருஷத்திற்குள்ள நீங்க என்னெல்லாமோ செய்றீங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை இன்னும் அதிகமாய் நடத்துங்க. அதுவே எங்களுக்கு ஆறுதல். உம்முடைய வசனம் எங்க கூட இருந்தா நீங்க எங்க கூட இருக்கிற மாதிரி. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும் அப்பா. புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம் ஐயா. இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் உமக்காக நாங்கள் ஓடி உழைக்க கிருபைதாங்க. உங்களை பாடி மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. உங்க பிரசன்னத்தை எப்போது எங்க கூட வைத்துக் கொண்டிருக்க கிருபைகளை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைவு கூறுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன்.
பாப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். Thank you Lord. நன்றி ஆவியானவரே, ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை நாங்க மறக்க மாட்டோம் அப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவரீர் நீங்க கூட இருக்கும்போது நாங்க தனியா இல்லப்பா. இந்த வருஷம் கர்த்தர் எங்க கூட இருக்கிறதுனால, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்க கூடவே இருக்க போறதுனால, நாங்க உங்க நினைவாகவே இருக்க போறதுனால நாங்க தனியா இல்ல. அல்லேலூயா. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றார் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். வருஷம் முழுவதும் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதி நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதி நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுமா? எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது.
ஸ்தோதியம் திரதலவரவலவரதரவலவரதரவலவா. நேசரே இயேசுவே 2024 ஒரு துதியின் ஆண்டாய், ஒரு மகிமைப்படுத்துகிற ஆண்டாய், இயேசுவை உயர்த்துகிற ஆண்டாய், ஒரு ஆறுதலின் ஆண்டாய், சமாதானத்தின் ஆண்டாய், மகிமையின் ஆண்டாய், உயர்வின் ஆண்டாய், நன்மையின் ஆண்டாய், ஜீவனின் ஆண்டாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வருஷம் உங்க கையை பிடிச்சிட்டு உங்களோட பயணிக்க போகிறோம் அப்பா. எத்தனை அலைகள் வந்தாலும் பயப்படும். மரண இருளின் பள்ளத்தாக்க கடக்க வேண்டியிருந்தால் நான் பயப்படேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஏனென்றால் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க கிருபை செய்தீங்க. ஒரு சில நிமிடங்கள் ஆரம்பத்திலேயே உங்களை ஆராதிக்க உதவி செய்தீங்க. தொடர்ந்து இந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளா கடந்து போக இருக்கிறோம். 365 நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களும் தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. தேவ மகிமையை நாங்க எங்க கூடவே உணரும்படி செய்வீராக. உடைய ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா. உடைய வாக்குத்தத்தங்கள் தீவிரமாய் நிறைவேறுவதாக. நீர் எங்களை நம்ப பண்ணின வசனங்களை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக. தகப்பனே, இந்த மாசம் ஒவ்வொரு மாசமும் நீங்க கொடுக்க போகிற வாக்குத்தத்தங்களுக்காக இப்பொழுதே ஜெபிக்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படுவதாக. எங்க வாழ்க்கையில அவைகள் நிறைவேறுவதாக. நிறைவேறக்கூடிய வார்த்தைகளையே கர்த்தர் தருவீராக. நாங்களுடைய வசனத்தினால் நடத்தப்படுகிற சிறு கூட்டமாய் மாறுகிறோம். முற்றிலும் எங்களை தாழ்த்தி உடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து எங்களை விட்டு அகற்றி 2024 புதிய மனுஷனாய் புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க கிருபை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. உடைய வசனத்தின்படி உடைய ஜனத்தை நன்றாய் நடத்தும். ஆசீர்வதியும். கிருபைகளுக்குள் மறைத்துக் கொள்ளும். வருகை காயத்தப்படுத்தும். எங்களோடு இரும். மீது அந்த பொறுப்படுத்திக் கொள்ளும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நல்ல ஒரு கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். பெனியல் டிவி நேயர்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே திருநெல்வேலி ஐபிஏ சபையின் சார்பாக 2024 புதிய ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சபையாரின் சார்பாக, எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக பாஸ்டர் பிரவீன்குமார் ஆகிய நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே உங்களை நன்றாய் நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். யாத்திராகமம் 33:14. ஸ்தோத்திரம். எடுத்துக்கொண்டவங்க எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பாடா, குழந்தை பிறந்துட்டு சுக பிரசவம். ஆமா, ஸ்தோத்திரம். என்ன பாடு தெரியுமா? இப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர்கிட்ட வாங்குறதுக்கு ஸ்தோத்திரம். கெஞ்சி கூத்தாடி ஆமா ஆண்டவரேன்னு சொல்லி நிற்கும் போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மளோட பேசும்படியாக இந்த வார்த்தை எனக்கு தந்தார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த 2024 இப்பதானே நீங்க பிரவேசித்திருக்கிறீங்க. இந்த முதல் நாளிலிருந்து கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி கடந்து செல்லும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். அதோடு அவர் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எவர்களெல்லாம் அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறார்களோ ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் அவர் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஒட்டு மொத்தமா உங்களுக்கு இளைப்பாறுதல் அள்ளி வீசுவேன் இல்ல,
தனித்தனியா உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், உனக்கு 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 இளைப்பாறுதலை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆறுதல்னு ஒண்ணு இருக்குது, இளைப்பாறுதல்னு ஒண்ணு இருக்குது. ஸ்தோத்திரம். ஆறுதல் ஒருவேளை சிலருக்கு தேவைப்படாமல் போகலாம். ஏனென்றால் அவர்கள் நல்லா ஏற்கனவே சந்தோஷமா இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் அவசியம் இல்லாமல் போகலாம். ஆனால் இளைப்பாறுதல் என்பது இளைத்து போயிருக்கிறவனுக்கு அவசியப்படுகிற ஒன்று. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எல்லா செல்வ செழிப்போட இருக்கிறவங்களுக்கு ஒரு போய் நீங்க ஆறுதல் சொல்லுங்க, அவனுக்கு அது அவசியப்படுமா? அவனுக்கு அது பெருசா தெரியுமா? ஸ்தோத்திரம். 12 மணி ஆயிட்டான், இந்த பைக் எடுத்துக்கிட்டு வாவான்னு கத்திட்டு போறான், என்ன கூட கவலைப்படாத நீனு அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு அது பெருசா தெரியுமா? அவனுக்கு அது பெருசா தெரியாது. ஏன்னா அவனுக்கு இப்போ ஆறுதல் தேவையில்லை. ஸ்தோத்திரம். ஆனா தேவைப்படுகிறவர்கள்ட்ட அவர் இறங்கி வந்து ஆறுதலுக்கும் மேல ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய தேவன் இந்த வருஷத்துல உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஜெபிச்சு அப்படியே சோர்ந்து போயிருப்பீங்க, இளைத்து போயிருப்பீங்கன்னா இந்த வருஷம் ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீ இளைத்து போய் நிற்கிற காரியங்கள் எல்லாவற்றின் மத்தியில நான் இறங்கி வந்து ஆறுதல்ல இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க அதை உணர்வீங்க. இந்த வருஷம் நம்ம இளைப்பாறுதலை தியானிப்போம். ஆமா, அதுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமா, இந்த சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், நன்மை, பணம், காசு, இது எல்லாத்தையும் சேர்த்தாலும் இந்த இளைப்பாறுதலுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் ஈடாகாது. அல்லேலூயா. ஆமா, ஒரு 10 கோடியை கொடுத்தா ஒருத்தருக்கு சந்தோஷம் வந்துருமான்னு பார்த்தா வராது. அதுக்கு மேல வேற என்ன கிடைக்கும் தான் அவன் மனசு போய்கிட்டு இருக்கும். அதுல அவனுக்கு திருப்தி உண்டாகாது. ஏன்னா பணத்தை கொண்டு ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. ஆனா தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு இளைப்பாறுதலை கட்டளிடும் போது அவன் அப்படியே பெருமூச்சு விட்டு அப்படியே சோஃபால சாஞ்சு உட்கார்ந்து அப்படி ஹாயா இருக்கும்படியான நாட்களை கர்த்தர் ஐபிஏ சபையாருக்கு வாக்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை அதற்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலை இளைப்பாடுற மாதிரியா இருக்குது. அடுத்த வருஷம் தான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். 66 லட்சங்காரு ஒரு இன்ஜினியர், 70 லட்சங்கிறாரு இன்னொரு இன்ஜினியர். உண்மையா சொல்றேன், தூத்துக்குலேருந்து வந்த இன்ஜினியர் இன்னைக்கு வந்தார்ல, 1,20,00,000 சொன்னார். நான் எல்லாத்தையும் அப்படியான்னு கேட்டுட்டேன். ஆமா, ஏன்னா ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் பொறுப்படுத்தி நின்று கட்டி தரப்போகிறவர் கர்த்தரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க அப்பா சொல்லியிருக்காரு, நான் ஒரு வீடு கட்டினா என் ஆயுசுல 5 வருஷம் குறைஞ்சிருது அப்படின்னு. அவர் 2 வீடு கட்டினார், 10 வருஷம் குறைஞ்சிட்டு தெரியல, 53 போயிட்டார். நான் அதை மாத்தி பேசுறேன். நான் சர்ச்சு கட்டும்போது ஒரு பெரிய இளைப்பாறுதலை பெற்றிருப்பேன். அது என் வாழ்நாளிலே 10 வருஷத்தை கூட்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு சர்ச்சு கட்ட என் வாழ்நாளில் 10 வருஷம் கூடும். அது ஆரோக்கிய சுக வாழ்வையும் சமாதானத்தையும் தரும். அல்லேலூயா. நான் ஒரு மெசேஜ் கேட்டேன், அதை பாஸ்டர் அம்மாவுக்கு அனுப்பி கொடுத்தேன். அவங்க இப்போ கேட்டாங்களா என்னன்னு தெரியல. அதில் அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, உங்களுடைய மனசுல நீங்க தேவனுடைய சமாதானத்தை வைத்திருப்பீங்கன்னா அது உங்க சூழ்நிலையை மாற்றும். எப்படி மாற்றும்? சமாதானமா மாற்றும். ஆனா உங்க சூழ்நிலையை பார்த்து உங்க மனசை தத்தளிக்க விட்டீங்கன்னா உங்க மனசும் தத்தளிக்கும். மனசு தத்தளிக்கிறதுனால உங்க சூழ்நிலையும் தத்தளிப்பாய் மாறும். அப்ப நம்ம தத்தளிக்கிற சூழ்நிலையை அடங்க செய்ய வேண்டுமானால் நம்முடைய மனதுல தேவ ஆறுதல், இளைப்பாறுதல் இறங்கி வரும்போது, அல்லேலூயா, ஆமா, நம்ம மனசுல இறங்கி வருகிற அந்த ஆறுதலும் இளைப்பாறுதலும் தத்தளிக்கிற நம்முடைய சூழ்நிலையை என்ன செய்ய பண்ணுமா? அடங்க பண்ணுமா. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க சூழ்நிலை சரியில்லாதனால தானே நான் தத்தளிக்கிறேன்னு. நோ சார். நீங்க தத்தளிக்க உங்க சூழ்நிலை என்ன ஆயிட்டே இருக்கும்? கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏன்? முன்னாடி ரொம்ப மோசமானது நடந்திருக்கு. 2023 ரொம்ப பெருசா நல்லது ஒன்றும் நடக்கல. நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு நாள் காலைல ஆராதிக்கும் போது சொன்னேன், நிறைய பேர் வரல, மறுபடியும் சொல்றேன். எங்க அம்மா இறந்துட்டாங்க.
சர்ச்சு உடைஞ்சிட்டு என்னடா அந்த 2023 குடும்பத்திலையும் இழப்பு, ஊழியத்திலையும் இழப்பு, பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லையே, சமாதானம் ஒன்றும் இல்லையே. ஆண்டவர் சொன்னாரு, இதன் மத்தியிலும் உன்னால என்ன துதிக்க முடியுமா? சபையே இழந்தாலும், நீ தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சு போனாலும், உன்னை குடும்பமா ஜீவனோட பாதுகாத்து வைத்திருப்பதற்காக உன்னால நன்றி சொல்ல முடியுமா? எஸ், ஆமா ஆண்டவரே, நீங்க என்ன குடும்பமா பாதுகாத்து வைத்திருப்பதற்காக, எங்க சபையாருடைய குடும்பங்களிலே ஒரு சேதம் வராதபடி காத்து கொண்டபடினாலே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசுடைய பெரிய தந்திரம், உண்டான நஷ்டத்தை காட்டி காட்டி நம்மளை சோர்வுக்குள்ளாக்கி நம்மளை மனசை கொந்தளிக்க பண்ணணும். நம்ம மனசு கொந்தளிச்சாதான் நம்முடைய சூழ்நிலையும் தொடர்ந்து கொந்தளிப்பாகவே இருக்க முடியும். நம்ம மனசு ஆறுதல் அடைஞ்சிட்டுனா அடுத்த சில நொடிகளில் சூழ்நிலை என்ன ஆயிரும்? அமைதியாகிவிடும். படகில் இருந்த சீசர்களின் மனது கொந்தளிக்க கொந்தளிக்க காற்றும் கடலும் என்ன பண்ணிட்டே இருந்தது? கொந்தளித்துக் கொண்டே இருந்தது. இயேசு நடந்து வந்தார். அவர் மனசுல கொந்தளிப்பே இல்லை. அவர் அசால்ட்டா நடந்து வர. யோசனை, காற்றும் கடலும் அப்படியே கொந்தளிச்சுட்டு இருக்கு, ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? நடந்து எப்படி நடக்க முடியும்? அது அலையில அங்கிட்டு இங்கிட்டு தள்ளும்ல, ஓடிலாம் வரணும், அங்கிட்டு இங்கிட்டு அப்படி பயந்துலாம் வரணும். ஆனா அவர் மனசுல பயங்கிறதே இல்ல. அவர் மனசுல ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய அடுத்து என்ன செய்ய போறோம், அடுத்து எங்க போறோம், அப்படிதான் அவருடைய எண்ணமா இருக்குது. ஆனா வந்து பார்த்தா போட்ல அவ்வளவு பேரும் பேயறிஞ்ச மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உட்கார்ந்து இருக்காங்க. அவருடைய மனது கொந்தளிக்கிறது. ஸ்தோத்திரம். அவருக்கு கோபம் வந்தது காற்றையும் கடலையும் பார்த்தா இல்ல, கொந்தளித்து கொண்டிருக்கிற சீசர்களை பார்த்தான். காற்றையும் கடலையும் பார்த்தா, ஏய் இறையாதே, அமைதியா இரு அப்படின்னு சொன்னோன்னு தெரிஞ்சிட்டு அடங்கிட்டு. ஆனா இவங்கள பார்த்து டென்ஷன் ஆகிறார். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, நான் எந்த மட்டும் உங்களோடு கூட இருப்பேன்? நீ எவ்வளவு நாளைக்கு உங்களோட கும்மி அடிக்க? நான் சொல்றத நீங்க சொன்னாலும் இணைஞ்சிருக்குமே, அடங்கி போயிருக்குமே. ஏன் உங்க மனசை இப்படி தத்தளிக்க விடுறீங்க? காற்றும் கடலும் கொந்தளிக்கிறதுனால் உங்கள் மனம் தத்தளிக்கவில்லை. உங்கள் மனம் தத்தளிக்கிறதுனால் தான் உங்களை சுத்தி காற்றும் கடலும் என்ன பண்ணிட்டு இருக்குது? கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அப்ப உங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் யாருதான்? நம்ம தான். அதுலயும் கூட்டி சேர்த்துக்க, நான் தான், நீ தான். இந்த 2024 ஒரு தெளிவுக்குள்ள வரப்போறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். இந்த 14ஆம் வசனத்துக்கு முன்னாடி 13 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, ஐயோ பாவம் அந்த மோசே, ஆமா ஐயோ பாவம் அந்த மோசே, எனக்காவது கொஞ்சம் கொஞ்சமா தன்னால போயிருக்கு, அவரா பிச்சு பிடிங்கிருப்பார் போல இருக்கு. ஆமா, அவர் அப்படியே ஸ்தோத்திரம், தனக்கு உண்டான பிரச்சனையில அப்படியே மூழ்கி சோர்ந்து உடைந்து நொறுங்கி, என்னால முடியலப்பா என்ன எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாரு. அப்படிப்பட்ட நேரத்துலதான் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாத, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சர்ச்சில் சாலமோன் ராஜா நின்றுக்கிட்டு இது மாதிரி திரளான ஜனங்கள் இருக்கும்போது அவங்க மத்தியில சொல்றாரு, கர்த்தர் மோசேயின் மூலமாய் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாயிலும் விழுந்து விடாதபடிக்கு அதை என்ன செஞ்சாராம்? நிறைவேற்றினாராம். நானும் இன்னைக்கு இந்த திரளான மக்கள் மத்தியில சொன்னேன், மோசேயின் மூலமா சொன்ன வார்த்தையவே நிறைவேற்றிருப்பார்னா, கர்த்தர் மோசேக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி வர மாட்டாரா? உங்களுக்கு புரியல என்ன? மோசே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாராம்? நிறைவேற்றினாராம். நான் கேட்கிறேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றாம விடுவாரா? இன்னும் உங்களுக்கு பல்ப் எரியலையே. நீங்க இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 Kings chapter 8 verse 56. 8:56. யாராவது ஒருத்தர் வாசிங்க. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம், ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அங்க சாலமோன் ராஜா சொல்றாரு, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும், முக்கியம், ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. மோசே சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாயிலும் தவறி போகாமல் இருக்குமானால், இந்த இடத்துல இந்த வார்த்தை யார் சொல்றா? இந்த வாக்குத்தத்தம் யார் சொல்றா? கர்த்தரே சொல்றார். என் பைபிள்ல கர்த்தர் சொல்ற வார்த்தை எல்லாம் சிவப்பு லெட்டர்ல இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த பைபிள்ல யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன கலர்ல போட்டிருக்கு தெரியுமா? ரெட் கலர்ல, சிவப்பு கலர்ல போட்டிருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். மோசே சொன்ன வார்த்தையே அவ்வளவு தீவிரமாய் நிறைவேறுமானால், மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை எத்தனை அதிக வலிமையோடு நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமா, இந்த பஞ்சை தான் நான் உங்களுடைய உள்ளத்துல பதிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த நாள்ல ரொம்ப பெரிய விளக்கம் உங்களுக்கு கொடுக்க முடியாவிட்டாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்தோத்திரம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போதுமானவரா இருக்கிறார். என்ன வார்த்தை அது? ஆண்டு சொல்றார், 365 நாளும் என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். ஆண்டவர் முழு பைபிளையும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்டை யூஸ் பண்றார், என் சமூகம். ஆமா, என் சமூகம். வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம், என் சமூகம். ஆமா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் சமூகம்? ஆமா, பிரசன்னம், பாதம். நிறைய சொல்றீங்க. காயின் கொலை செஞ்சுட்டு போவாரு. அப்போ ஒரு வேர்டு சொல்லுவார், ஆண்டவரே நான் இப்படி தப்பு பண்ணிட்டு போறேன், உங்களுடைய சமூகம் என் முன்னாடி என் கூட இல்லாட்டா என்னை யாராவது என்ன பண்ணிடுவாங்களே, கொன்று போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லுவார். உங்க சமூகம் என் முன்னாடி போகாட்டா என்னை கொன்று போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லுவார். இங்க மோசையும் சொல்லுவாரு அடுத்த வசனத்துல, 15ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் தேவனை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஒரு அடி நகர மாட்டோம். உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகாட்டா நாங்க என்ன செய்ய மாட்டோம், நகர மாட்டோம் அப்படின்னு மோசே சொல்றார். அப்படியானால் அந்த தேவ சமூகத்தினுடைய மேன்மையை மோசே அறிந்திருந்தார். மோசேக்கு தெரியும், ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு மட்டுமல்ல, ஒரு சபையை நடத்துவதற்கு மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், சமஸ்த இஸ்ரவேலையும் நடத்துவதற்கு தேவ சமூகம் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, பணம் இருந்தா உங்க குடும்பத்தை நடத்திடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நிறைய பணம் வச்சிருந்தா சபையை நடத்திடலாம், சபையை கட்டிடலாம் நினைக்கிறீங்களோ? நோ. நான் நன்றாக ஒன்றை அறிந்திருக்கிறேன், பணத்தினால் இந்த ஊழியத்தை நடத்த முடியாது. ஆனால் இந்த ஊழியத்திற்கு முன்பதாக தேவ சமூகம் கடந்து போகுமானால் இந்த ஊழியம் வெற்றி ஊழியமாய் மாறும். அல்லேலூயா. அதனால மோசே தேவ சமூகத்தின் மேன்மையை அறிந்தவராய் தன்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, மோசே கர்த்தரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எங்களை கொண்டு போகாதீங்க ஆண்டவரே, நாங்க இங்கே இருந்துக்கிறோம். உங்க சமூகம் எங்க இருக்கோ அங்கே இருந்துக்கிறோம். ஸ்தோத்திரம். அது உயர் மலையோ, அது சமவெளியோ, அது பள்ளத்தாக்கோ, அது கடும் மழையோ, புயலோ, தாமிரபரணி ஆத்தில் வெள்ளமோ, சமூகம் எங்க இருக்குதோ அங்க நாங்க இருந்துக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். பிரசன்னம் எங்க இருக்கிறதோ அங்கேயே நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க இருக்கிற இடத்துல உங்க பிரசன்னம் இருக்கணும். உங்க பிரசன்னம் இருக்கிற இடத்துல 2024 அதான் தீர்மானம். நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும், நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். நம்ம 2 பேரும் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் சமூகம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி அதை எபிரேய பாஷையில எடுத்து படித்தேன். என் செல்லில் ஒரு ஹீப்ரூ கிரீக் லெக்சிகன் பைபிள் ஒன்று இருக்குது. அதை இன்னைக்கு திறந்து நான் வாசித்தேன். அதில் நான் பார்க்கும்போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம்
4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இன்று இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். ம், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து நான் உம்முடைய சமூகத்திற்கு விலகி மறைந்து. பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். காயின் சொல்றான், நான் இந்த பூமியில நிலையற்றவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனோ என்னை கொன்று போடுவானே ஐயோ, என்றான். என்னை கொண்டு போடுவானே, ஏன்னா உங்க சமூகம் என் கூட இல்லையே அப்படின்னு அவன் என்ன செய்யறான், ஒரு உண்மையை புரிஞ்சு சொல்றான். அப்புறம் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு, தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புறாரு. அவன் யாரும் அவனை என்ன செய்யல, கொலை செய்யல, அவன் காக்கப்பட்டான். ஏன் தெரியுமா, அவன் சமூகத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை உடையவனா இருந்தான். உங்க சமூகம் என் கூட வரலன்னா எவனாலும் என்ன பண்ணிடுவான், கை வச்சிருவான். ஆனா உங்க சமூகம் என் கூட இருக்குமானால் நான் இந்த பூமியில எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த எல்லைக்கு போனாலும், எந்த யுத்தத்திற்குள்ளே பாய்ந்தாலும் அங்கே எனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும் என்கிற வெளிப்பாட்டை அந்த ஆதி மனிதன் ஆதாமின் மகன் அறிந்திருந்தான். அவனுக்கு எப்படி அந்த அறிவு வந்ததோ தெரியல, கொலகார பையதான். ஸ்தோத்திரம். நம்ம சில நேரங்களில் சிலரை எப்படி நினைப்போம், குறைவா நினைப்போம், மோசமா நினைப்போம், கேவலமா நினைப்போம். ஆனாலும் கூட அவர்களுக்குள்ளே கர்த்தர் அப்படிப்பட்ட வெளிப்பாட்டின் சக்தி என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார். பாருங்க, அவன் ஒரு கேள்வி கேட்டான், ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு நான் போனேன்னு சொன்னா எவனு என்னைய குத்தி போடுவானே, கொண்டு போடுவானே, அதனால என்ன நீங்க காப்பாற்றணும்னா உங்க சமூகம் என் கூட வரணும் ஆண்டவர். ஆண்டவர் சரி, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை தாரேன், அதுதான் என் பிரசன்னமா இருக்கும், அது என் சமூகமா இருக்கும் என்று சொல்லி அனுப்புறார். அந்த இடத்தை குறிச்சு நான் அந்த ஹீப்ரு பைபிள்ல பார்க்கும்போது, அந்த ஹீப்ரு பைபிள் சொல்லுது, தேவனுடைய கண்கள், the sight of the Lord is upon him, that is called the presence. சமூகம் என்கிற வார்த்தைக்கு அவங்க அர்த்தம் கொடுத்திருக்காங்க, தேவனுடைய பார்வையில் இருப்பது. ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகம் உங்களோடு கூட இருக்குன்னு என்ன தெரியுமா அர்த்தம், நீங்க தேவனுடைய பார்வையில் இருக்கிறீர்கள். என்ன ஒரு வெளிப்பாட. அந்த எபிரேய அர்த்தம், அந்த எபிரேயனுடைய அர்த்தம், ஆண்டவரே நீங்க என்ன துரத்தி விடுறீங்க, உங்க பார்வையை விட்டு நான் போனேன்னு சொன்னா எவன் வேணாலும் என்ன கொன்று போட முடியுமே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, என் அடையாளத்தை நான் உன் மேல வைக்கிறேன், அடையாளத்தை பார்த்தா என்னைய பார்த்த மாதிரி ஒருத்தனும் உன் மேல கை போட மாட்டான். அவன் நல்லவனா, அவன் யோக்கியனா, நீதிமானா? நோ. ஒரு கொலகார பயலுக்காக தன்னுடைய சமூகத்தை அவர் விட்டு கொடுப்பாரானால், ஒரு கொள்ளக்காரனுக்காக அப்படி செய்வாரானால், தன் சகோதரனுக்கு விடமாய் எழும்பினவனுக்கு அவர் இவ்வளவு உதவி செய்யக்கூடுமானால், நீங்களும் நானும் எவ்வளவு நல்லவர்கள். நீங்க யாராவது சகோதரனை கொண்டிருக்கிறீர்களா, அப்படியா உடனே போய் நீங்கள் ஆஜராகி விடுங்கள். தோத்திரம். ஆமா, நல்லா பாருங்க, அவ்வளவு ஒரு துன்மார்க்கமான மனுஷனா இருந்தாலும் அந்த காயினுக்காக அவர் தம்முடைய சமூகத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறார். சரி, நீ எங்க போனாலும் என் பார்வை உன் மேல இருக்கும். நான் சொல்றேன், இந்த 2024 நீங்க எங்க போனாலும் கர்த்தருடைய பார்வை உங்க மேல இருக்கும். கர்த்தருடைய பார்வையில் இருக்கிற ஒரு பிள்ளைய இந்த உலகத்துல எந்த சக்தியால நினைச்ச முடியாது, தொட முடியாது, தொட முடியாது. உங்களுக்கு சொல்றேன், ஒரு தகப்பனுடைய கண்காணிப்புல ஒரு பிள்ளை இருக்கும்போது, பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அங்கிருந்து ஒரு சிங்கம் வரட்டும், அங்கிருந்து ஒரு கரடி வரட்டும், ஒரு நாய் வரட்டும், பேயே வரட்டும், அந்த ஒரு தகப்பன் ஒரு தாயினுடைய கண் பார்வையில அந்த பிள்ளைய ஏதாவது செய்ய முடியுமா? அந்த ஒரு தகப்பன் ஒரு தாய் தன்னை கொடுத்துனான்னு நினைச்சுவாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு மான், ஒரு குட்டி மானோடு ஒரு ஆத்த கிராஸ் பண்ணுது. அங்கிருந்து ஒரு முதல்ல வேகமா வருது. இந்த முதலைக்கும் இந்த குட்டி மானுக்கும் நடுவுல இந்த தாய் மான் குறுக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முதல்ல வந்து இந்த குட்டியை கடிக்காம தாயை கடிச்சிட்டு போயிட்டு இந்த குட்டி தட்டி தட்டி போய் கரையாறிட்டு, இந்த தாய்மான் சொல்லுது, நானாலும் வாழ்ந்து முடிச்சிட்டேன், நீ நல்லபடியா கரையேறி போய் என்ன பண்ணிக்கோ, வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை கொடுத்து தன் குட்டியை காப்பாற்ற ஒரு குணம் ஒரு மானுக்கு இருக்குமானால், இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், இந்த வீடியோ நீங்க எங்கனாலும் பார்க்கலாம், இன்டர்நெட்ல இருக்குது. ஒரு மானுக்கு இப்படி ஒரு குணம் இருக்குமானால் அந்த மானை உண்டாக்குனவருக்கு எவ்வளவு அதிகமா அந்த வைராக்கியம் இருக்கும். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது அவர்களை பாதுகாக்கிறதுல அவருடைய கண்கள் நம்ம மேல எவ்வளவு நோக்கமா இருக்கும். சத்துருவினுடைய வேகத்தையும் கணிக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய பலத்தையும் அது புரிந்து கொண்டு, ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவர் சத்துருவின் பிடியிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சத்துருக்களின் ஜீவனை எடுக்கும் அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்த தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்முடைய தேவன் தேவனாக மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் தகப்பனாகவும் இருக்கிறார். அவர் சக்தி நிறைந்த தகப்பனா இருக்கிறார். வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு, அதாவது நான் சொல்றது ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளைகளுக்கு ஹீரோனா யார் தான்? அப்பா தான். ஹீரோயின்னா அவங்க அம்மா தான். ஸ்தோத்திரம். அப்புறம் 6ஆம் கிளாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வேற வேற மாதிரி. அப்புறம் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் வேற வேற ஆட்கள்லாம் ஹீரோயினா தெரிவாங்க. இப்போ 12ஆம் கிளாஸ் தாண்டிட்டா தாயும் தாவும் பேயா தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சிலர் அப்படி இருக்காங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு எத்தனை வயசானாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு ஹீரோவாகத்தான் தெரிய வேண்டும். அல்லேலூயா. அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். காயினுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. அந்த வெளிப்பாடு நியாயப்படி தண்டனை பெற்று அழிய வேண்டியவனையும் காப்பாற்றியது. அவன் சொல்றான், உங்க கண் பார்வை என் மேல இருந்தா போதும், நான் உங்க கண் பார்வையிலிருந்து போகிறேனே, அதுதான் எனக்கு ஆபத்து. அவன் சொல்றான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், இல்ல நீ என் கண் பார்வையிலிருந்து போகல, என் அடையாளத்தை நான் உன் மேல போட்டு அனுப்புறேன், ஒருவனும் ஒன்ன தொட மாட்டான். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்க மேல ஒரு அடையாளத்தை போட்டு கர்த்தர் அனுப்புவார். இந்த 2024 ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவதில்லை, ஒருவனும் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி வருவதில்லை, ஒரு வியாதியும் ஒரு வைரஸும் உங்களை தொடுவதில்லை. இயேசுவின் நாமத்தினால உலகத்துல உங்களுக்கு தீமை செய்யும்படி எழுப்பி வருகிற சத்துரு எந்த வடிவத்துல வந்தாலும் அதை நொறுக்கி மடங்கடித்து உங்கள் மேல் போட்ட அடையாளத்தை கொண்டு உங்களை காக்க, தம்முடைய சமூகத்தினால் உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு தேவையான இளைப்பாறுதலை கொடுக்க நான் பிரசங்கிக்கிற இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் அதை செய்வார். இந்த 2024 அவர் தம்முடைய கண் பார்வையை உங்க மேல வைப்பார். அதுதான் சமூகம் என்கிறதற்கான ஒரு விளக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சமூகத்துக்கு நிறைய விளக்கம் உண்டு. நிறைய சொன்னீங்க. பிரசன்ஸ், பாதம். ஸ்தோத்திரம். இங்க அந்த எபிரேய பாஷையினுடைய டிரான்ஸ்லேஷன்ல அது போடப்பட்டிருக்கிறது, பிஃபோர் த சைட் ஆஃப் த லார்ட். தேவனுடைய கண் பார்வைக்கு முன்பதாக. அவருடைய கண் பார்வையில நம்ம இருக்கும்போது ஸ்தோத்திரம் சேட்டை பண்ணுவோம். கண் பார்வையில் இருக்கும்போது காதும் திருக்கப்படும், அடியும் விழும். ஸ்தோத்திரம். அதுக்கும் ரெடியா இருக்க வேண்டும். ஆண்டவரே உங்க கண் பார்வையில வச்சுக்கொள்ளுங்கப்பா. சேட்டை பண்ண உடனே அடி விழும். ஆமா. ஸ்தோத்திரம். கண் பார்வையில் இருக்கிறது லாபம் இருக்குது, அடியும் இருக்குது. நான் இப்படி அடி விழுந்தாலும் பரவாயில்ல, உங்க கண் பார்வையிலே வச்சுக்கோங்கப்பா. அதனாலதான் அப்பப்போ அற விழுது. ஆமா. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அடி நல்ல அடி. அது மரணத்துக்கு ஏதுவான அடி இல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அடி. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அடி விழவில்லை என்றால் சில நேரங்கள் மரண அடி விழ வேண்டியிருக்கும். ஆண்டவரே எங்களுக்கு மரண அடி வேண்டாம். அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அடி என்ன செய்யட்டும்? விழட்டும். எவ்வளவு வேணாலும் விழட்டும். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த 2024 ஒப்பு கொடுத்துருங்க. ஜனவரி 1ஆம் தேதி பிறந்துட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லியாச்சு. ஸ்தோத்திரம். ஆண்டவரே மனம் திரும்பும்படிக்கு உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் நம்மளை பாதுகாக்கிறதுல அவருடைய கரங்கள் ஆயத்தமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த பாட்டு எப்படி? ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் விரல்கள் அழகு. தோன்றும் பாதைகளிலெல்லாம் விரல்கள் அழகு. நான் எந்த ஆனா ஒண்ணுப்பா, நீங்க என்னைய விட நல்லா பாடுறீங்க. ஆனாலும் பாடும்படி என் கையில அவர் மைக்க கொடுத்துறாரு பத்தீங்களா? அதான் கிருபைங்கிறது. என்னைய விட நல்லா பாடுறவங்க 500 பேர் என்ன சுத்தி இருந்தாலும், மானே நீ பாடுறதாண்டா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுக்காரு பாருங்க. அதுதான் அந்த சமூகத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கும் போது அவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் பிரியப்படுகிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஆண்டவர் சொல்ற முதல் காரியம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் ஃபுல்லா என் கண்ணு உன் மேலேயே இருக்கும். எத்தனை பேருக்கு சம்மதம் சொல்றீங்க? இங்க பாரு அடியும் அது மாதிரி விழுவும். ஆமா,
அடி விழுந்தா என்ன காத்து இருக்கிறதா? நீங்க உங்க பிள்ளைகளை அடிக்கிற அடிதான். ஆமா, ஸ்தோத்திரம். உண்மையா சொல்ல, நீங்க உங்க பிள்ளைகளை அடிக்கிற மாதிரிலாம் அடிக்க மாட்டார். என்ன தாறுமாறா போட்டு அடிக்கிறது மிதிக்கிறது, அவரு டீசென்ட் அடிப்பார். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, பிரம்பை கையாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமா? அந்த வேகத்துல கையை வாங்கி டபார்னு அடிச்சோம்னா எங்க படாத இடத்துல பட்டுரும். ஆனா கம்பை தேடுவோம் பாருங்க, அந்த தேடுற டைம்ல அந்த டென்ஷன் நினைச்சியும் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் கம்பை தூக்கிட்டு வரும்போது கை நீட்டு அப்படின்னு சொல்ல தரும். கை நீட்டோட அடி எங்க தான் விழும்? கையில கொடுக்க வேண்டிய இடத்துல விழும். ஆனா அந்த டென்ஷன்ல கையை வாங்கினோம்னா அவங்க குனிகிறதுக்கும் எந்திக்கிறதுக்கும் அடி எங்க விழுது? படாத இடத்துல பட்டுரும். அதனாலதான் அவர் பைபிள்ல சொல்லி வச்சிருக்காரு, பிரம்ப கையாடு. பிள்ளை அடிக்கணுமா, கையை வாங்கிட்டு குத்தாத, கையை முறுக்கிட்டு குத்தாத, ஸ்தோத்திரம். பல்ல கடிச்சுட்டு நிக்காத, போய் பிரம்ப தேடி. இதுக்காகவே நம்ம வீட்டு பிள்ளைகள் பிறம்பாங்க என்ன பண்ணிடுவாங்க? ஆமா, தேடி பிறக்கிறதுக்குள்ள டென்ஷன் பிபி எல்லாம் நினைஞ்சிரும், குறைஞ்சி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தா கை நீட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அவரு ஸ்தோத்திரம் எவ்வளவு தெளிவா சின்ன விஷயத்துல கூட கவனமா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறாங்க. அன்றைக்கு தவறு செய்த ஒரு காயினின் மேல கர்த்தருடைய கண்கள் இருந்தபடினால அவன் சொல்றான், அவங்க சமூகத்தை விட்டு நான் போறேனே, நீ போனாலும் என் சமூகம் உன் கூட தான் இருக்கும், என் கண்கள் உன் மேலதான் இருக்கும், நான் என் அடையாளத்தை உன் மேல போட்டு அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வருஷம் நான் திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கும். அவர் அறியாமல் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை. நீ சேட்டை பண்ணும் போதும் அவர் கண்ணு உன் மேலதான் இருக்கும், ஏன் அம்மாடி. நீ பொய் சொல்லும் போதும் அவர் கண்ணு உன் மேலதான் இருக்கும், ஏன் அம்மாடி. நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவர் கண்ணு உங்க மேலதான் இருக்கும். எத்தனை பேர் அதுக்கு ஓகே சொல்றீங்க? நிறைய பேர் கையை தூக்க மாட்டேங்காங்க, என் அம்மாடி. தோத்திரம். போது இன்னும் ஒரு சிலர் கையை தூக்கல, அந்த நேரம் மட்டும் கண்ணை மூடிக்கோங்க ஆண்டவரே. நோ, அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் ராத்திரி 12 மணிக்கு நான் கண்ணை முடிச்சு உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. என்ன பண்ணாலும் நீங்க தான்ப்பா பொறுப்பு. சேட்டை பண்ணா காத்த திருக்குங்க, மண்டையில கொட்டுங்க, பெரம்பெடுத்து 4 வெளுங்க. ஆனாலும் உங்க கண் பார்வையை என்ன விட்டு விலக்கி விடாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை அதுதான் தேவ சமூகம். தேவ சமூகத்துக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஆனா இந்த காயினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு காயினுடைய வார்த்தையிலிருந்து அந்த எபிரேய அர்த்தத்தை சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய பார்வை அதுல போட்டிருக்கேன், தேவனுடைய கண் பார்வையிலிருந்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த சமூகத்திலிருந்து நமக்கு என்ன உண்டாகும்? தேவ சமூகத்துல ரட்சிப்பு உண்டாகுமா? ஹல்லேலூயா. ரட்சிப்புனா ஆத்தும ரட்சிப்பு மட்டுமல்ல, ரட்சிப்புனா ஆத்தும ரட்சிப்பு மட்டுமல்ல, ஒரு விடுதலை, ஒரு ஒரு ஸ்தோத்திரம். ஆத்துல விழுந்தவன் யாராவது போய் முடிய பிடிச்சி இழுத்து கரையில கொண்டு போட்டாங்கன்னா அதுவும் ஒரு ரட்சிப்பு, சரீர விடுதலை. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு விடுதலைய ஸ்தோத்திரம் தேவ சமூகம் என்ன செய்யுமா? உண்டாக்குமா. நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகம் தேவைப்படுகிற இடங்களிலெல்லாம் அப்படிப்பட்ட விடுதலையை ரட்சிப்பை உண்டாக்குமா. ஸ்தோத்திரம். 42:5 சங்கீதம் காலைல வாசித்தோம் இல்லையா? ஆமா, அது கொஞ்சம் பொங்கி வந்துட்டு அதை வாசிங்க பார்ப்போம். 42 சங்கீதம் 5 வசனம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம், அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம். நல்லா கவனிங்க, அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் அப்படின்னா அவருடைய சமூகத்திலிருந்து ஒண்ணு புறப்பட்டு வருது. அது என்னது? அவருடைய சமூகத்துக்குள்ள போனாலே என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும். ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல ஒரு பாஸ்டர் வந்து இங்க நிறைய மக்கள் நிவாரணம் வாங்க வந்தவங்களுக்கு அவரு பிரசங்கம் பண்ண வந்தாரு. அவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், ஒரு முறை நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், ரட்சிக்கப்பட்டேன். அவர் தேவ சமூகத்துல ஒரு ரட்சிப்பு இருக்குது. ஒரு பிரச்சனைக்காக ஒரு பாஸ்டரை பார்க்க போய், இப்போ நீ பார்க்க முடியாது, நீ சர்ச்சுக்கு வான்னு சொல்லிட்டாரு அந்த பாஸ்டர் மதுரையில. எங்க பார்க்க மாட்டேன்டாரு, சரி சர்ச்சுக்கு போவோம்னு சொல்லி அவரை பார்க்கறதுக்காக சர்ச்சுக்கு போனா, சர்ச்சுக்கு போன இடத்துல பாஸ்டரை பார்த்து காரியம் ஆச்சோ இல்லையோ, இவர் ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா.
நான் சொல்றேன், சர்ச்சுக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிரச்சனை பாஸ்டரால் அல்ல, தேவ சமூகத்தினாலே சரி செய்யப்படும். அல்லேலூயா. ஆமா, நீங்க ஒருவேளை பாஸ்டரை பார்க்க வந்திருக்கலாம், பாஸ்டரை பார்க்க முடியாமலே போகலாம். ஆமா, இந்த நிவாரண பொருட்கள் கொடுக்கறதுல ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பசையா உங்களை பார்க்கணும்னு எவ்வளவோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன், இன்னைக்கு தான் உங்களை பார்க்க முடிஞ்சது, உங்கள்கிட்ட பேச முடிஞ்சுது. நான் இந்த குழந்தையெல்லாம் அந்த பிள்ளை நான் இங்கே தான் வர சொல்லி விட்டேன். அவள் வந்தா, இப்போ அவளுக்கு குழந்தை வந்துட்டு. அப்புறம் ஒரு வாலிய பிள்ளை இந்த கல்யாணத்துக்காக வந்தாங்களா, எனக்கு தெரில, சரி, அவளையும் நான் அனுப்பிவிட்டேன். அவளும் வந்து இப்போ கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கா. சரி, நீங்கள் ஏன் இப்போ வர்றதே இல்லை, உங்களை நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். என் கதை வேற, நான் வர முடியாது, ஆனால் உங்களுக்கு தெரியுமா நான் அவங்க கோயிலுக்கு ஆட்களை என்ன பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அவங்க வரல, ஆனால் அவங்க இங்கே போனால் நல்லது நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களெல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த அம்மாவுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாயிருக்கு பாருங்களேன். எங்கே போனாலும் நடக்காட்டாலும் இந்த கோயிலுக்கு அனுப்பிவிடுவோம், அங்கே போனால் தடைகளை உடைச்சு ஆண்டவர் கல்யாணத்தை நடத்துவார், தடைகளை உடைச்சு ஆண்டவர் குழந்தைய தருவார் என்கிற வெளிப்பாடு. இந்த மன்னார்பேட்டில் தான் ஒரு அக்கா இந்த பாயும் இதுவும் வாங்கிட்டு போக வந்தது. அது சொல்லுது, நான் உங்கள் சர்ச்சுக்கு ஆட்களை அனுப்பிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. அதுக்கு அந்த வெளிப்பாடு இருக்குது. தேவ சமூகத்துக்கு போனால் அங்கே நன்மை நடக்கும், அங்கே அவங்களுக்கு நன்மை உண்டாகணுங்கிற வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டானபடினாலே ஒரு நாள் அவர்களையும் கர்த்தர் என்ன செய்வார், ரட்சிப்பார். தேவ சமூகத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டு, தேவ சமூகத்தில் ஒரு விடுதலை உண்டு. தொடர்ந்து வாருங்கள். ஸ்தோத்திரம். சில நேரம் சிலருக்கு ஒரு நாள் நடக்கும், சிலருக்கு 7 வாரம் வரும்போது நடக்கும், சிலர் 70 வாரம் வரும்போது நடக்கும், நமக்கு தெரியாது, ஆனா நடக்கும். நடக்க வேண்டிய நன்மைகள் யாவும் என்ன செய்யும், நடக்கும். கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய சமூகத்திலே நன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். அதுதான் சமூகத்தில் உண்டாகிற ரட்சிப்பு. சங்கீதக்காரன் சொல்றார், உடைய சமூகத்தின் ரட்சிப்பினால் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறபடினால நான் இன்னும் அவரை துதிப்பேன். நான் முதல்ல சொன்னேன், சமூகம் என்றால் அவருடைய கண் பார்வையில் இருப்பது. That is presence. அவருடைய கண் பார்வையில் இருப்பது. பின்னாடி புரியுதா, கவனிக்கிறீங்களா? நம்பர் 2, அந்த சமூகத்துல என்ன உண்டாகுமா, அது ஆத்தும ரட்சிப்பு மட்டுமல்ல, சரீர பிரகாரமான விடுதலை, நன்மை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ரட்சிப்பு. 3வது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் தான் நான் நம்முடைய சபையின் தரிசனத்துக்குள்ள உங்களை நடத்த போகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிங்க பாப்போம். லூக்கா 6, 3, 4. இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரம் தவிர, இயேசு சொல்றாரு, ஆசாரியர்கள் மாத்திரம் தவிர வேறொருவரும் சாப்பிடக்கூடாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று இயேசு சொன்னார். தேவ சமூகத்து அப்பங்கள். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் மாத்திரம் கையாளக்கூடிய தேவ சமூகத்து அப்பங்கள். அப்படின்னா அப்பத்தை சுட்டு தேவனுக்கென்று கொண்டு போய் நினைச்சுவாங்க, தேவ சமூகத்தில் வைப்பாங்க. அந்த நாள் முடிந்த உடனே தேவன் அதை ஏற்றுக்கொண்டதாய் கருதி அதை யார் எடுத்து சாப்பிடுவா? ஆசாரியர்கள் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆசாரியர்களை தவிர வேற யாரும் அதை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதுதான் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் மோசேக்கு சொல்லி கொடுத்த கட்டளை. அது தாவீதினுடைய நாட்களிலும் என்ன செய்யப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. ஏன்னா அது இன்னும் மாற்றப்படலை, அது நியாயப்பிரமாணம். அப்படி ஒரு நியாயப்பிரமாணம் போல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த தாவீது போய் என்ன செய்யறாரு, உடைக்கிறாரு.
இதுக்கு முன்னாடி ராஜாவா இருந்த சவுல் அப்படி ஒரு காரியத்தை செய்ய போனதுனால கர்த்தர் அவனை ராஜாவா இராதபடிக்கு செஞ்சாராம், தள்ளி போட்டாராம். ஆசாரியர்கள் போய் பலி செலுத்த வேண்டிய இடத்துல சவுல் நின்று பலி செலுத்தினதுனால ஆசாரியன் வந்து கோவப்பட்டு அவனுடைய பதவி, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய எதிர்காலம், அவனுடைய சந்ததி அந்த ராஜ மேன்மையை இழந்து போகும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனா இங்க தாவீது அவ்வளவு துணிகரமாய் போய் அந்த ஆசாரியன்ட்ட நான் ரொம்ப பசியா இருக்கேன்னு கேட்க, ஆசாரியன் சொல்றாரு, இங்க தேவ சமூகத்து அப்பங்கள் மட்டும்தான் இருக்கிறது. என் வீட்டுல சோறு இல்ல, பொங்கி வைத்த சோறெல்லாம் காலி, குழம்பு காலி, சட்டியை கவுத்தியாச்சு. ஆனா தேவ சமூகத்து அப்பங்கள் மட்டும் என்ன செய்து இருக்குது. இப்போ ஆசாரியன் அதை கொடுக்கவா வேண்டாமான்னு சொல்லி என்ன செய்யறான், யோசிக்கான். தாவீதுக்கு ஒரு தாவீதை சொல்லட்டுமா, இந்த தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு புதிய ஏற்பாட்டு பக்தன், பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசி. அவன் ஞானஸ்தானம் எடுக்கலையே தவிர அவன் அக்மாருக்கு ஐபிஎஸ் சபை விசுவாசி நம்ம தாவீது. ஆமா, ஸ்தோத்திரம். அதனால அவன் கேட்கான், அப்படியானால் அது ரொம்ப நல்லது, அதை கொஞ்சம் கொடுங்களே. இப்ப ஆசாரியன் என்ன பண்ணிருக்க கூடாது, நியாயப்படி கொடுக்க கூடாது. ஆனா அந்த ஆசாரியன் அதை எடுத்து என்ன செய்யறான், கொடுக்கறான். தாவீதும் வாங்கி சாப்பிட்டான். இதுல ரெண்டு விஷயம் சொல்லுவேன். தாவீதே தகுதி கிடையாது, அதை எடுத்து சாப்பிடக்கூடாது, அதை எடுத்து சாப்பிடுறான். இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, ஆசாரியர்கள் மாத்திரம் சாப்பிடுற அப்பத்தை போய் தாவீது கேட்கிறான், ஆசாரியனும் கொடுக்கிறான், தாவீதும் வாங்கி சாப்பிடுறாரு. இதுவே பெரிய தப்பு. ஆனா ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, தாவீதோடு கூட இருந்தவர்களும் என்ன பண்றாங்களாம், இது அதை விட. தாவீதுனாலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஏன்னா அவன் சின்னவை 13 வயசுல இருக்கும் போதே தீர்க்கதரிசி வந்து கொம்பு தைலத்தை உடைச்சு அவன் மேல அபிஷேக தைலத்தை ஊத்துனாரு. அதனால அவன் அந்த தேவ சமூகத்தை அப்பங்களை சாப்பிட தகுதி சார். ஆனா தாவீதோடு கூட வந்தவனும் வாங்கி, அப்ப தேவ சமூகத்து அப்பங்கள் மதிப்பற்று போயிட்டா, அது வேல்யூ இல்லாம போயிட்டா? நோ, அப்படி அல்ல அதனுடைய அர்த்தம். இந்த வருஷம் அங்கிருந்து தான் நமக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போறார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், தேவ சமூகத்து அப்பம் ஒரு தாவீதையும் தகுதிப்படுத்தும், தாவீதோடு கூட இருக்கிற தகுதியற்றவர்களையும் தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. அது இத்தனை வருஷ காலம் ஆசாரியர்கள் மட்டும் சாப்பிட்டதுதான். ஆனாலும் இந்த 2024 ஸ்தோத்திரம், அந்த தேவ சமூகத்தின் பிரசன்னத்தை ஸ்தோத்திரம் தாவீதும் எழும்பி செய்வாரு, தாவீதோடு கூட இருக்கிறவர்களும் எழும்பி சாப்பிடும்படியான கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்காரு. உங்களுக்கு இப்ப மறைக்கும் நான் உள்ள போட்டிருக்கு 2024 தரிசனம். சீஷனாகு, தலைவனாகு, ஊழியனாகு. இது யார் ஆகணும்? விசுவாசி தான் ஆகணும். 2024 விசுவாசி யாரா மாறணும்? சீஷன் ஆகணும், தலைவனாகணும், ஊழியனாகணும். அல்லேலூயா. ஒரு பிரவீன்குமார் எழும்பி இவ்வளவு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியா முடியுமானால், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எழும்பி ஒரு கிராமத்தை தேடி போய் ஒரு பட்டண பகுதியை கையாண்டு அங்கே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட, சபைகளை ஸ்தாபிக்க, ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்த முயற்சி பண்ணா, அல்லேலூயா, என்ன ஆகும்? இந்த மாவட்டம் என்ன ஆகும்? இந்த தேசம் என்னத்துக்கு ஆகும்? திருச்சபைகளால் நிரம்பும். அல்லேலூயா. திரும்பும் திசையெல்லாம் திருச்சபைகள் என்கிற மந்திரம் இனி உங்கள் மூலமா எல்லா பக்கமும் என்ன செய்வதாக? தொனிப்பதாக. ஆமா, திரும்பும் திசையெல்லாம் திருச்சபை. தெருக்கு தெரு. இதுக்கு முன்னாடி மேற்படியா உட்கார்ந்திருக்கலாம். ஆனா இனி திரும்பும் திசையெல்லாம் திருச்சபை என்கிற மந்திரம் ஒலிப்பதாக. அல்லேலூயா. ஆம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் தெருக்கு தெரு இருக்கலாம். ஸ்தோத்திரம். அப்படின்னா இனி தெருவுக்கு தெரு என்ன செய்யணும்? ஆமா, அதுக்காக இளங்கோ நகரில் போய் ஒரு சபையை ஆரம்பிச்சிடாதீங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவ சித்தம் இல்லை. ஆமா, இளங்கோ நகரில் உள்ளவங்களுக்காக தான் நாங்கள் இங்க என்ன வச்சிருக்கோம்? சபை வச்சிருக்கோம். ஸ்தோத்திரம். ஆமா.
சபை இல்லாத கிராமங்கள், சபை இல்லாத பட்டண பகுதிகளிலே திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமானால் திருச்சபையில் உள்ளவர்கள் சீஷர்களாய் மாற வேண்டும். திருச்சபையில் உள்ளவர்கள் தலைவர்களாக எழும்ப வேண்டும். திருச்சபையில் உள்ளவர்கள் ஊழியர்களாக மறுரூபம் அடைய வேண்டும். அது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே விரும்புகிற தேவனாக இருக்கிறார். தாவீது ராஜரீக அபிஷேகம் உள்ளவன் தான். ஆனாலும் ஆசாரியர்கள் சாப்பிடுற சமூகத்து அப்பங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் தாவீதை உயிரோட வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? எப்பா, நீ ராஜாவா இருந்தாலும் நீ ஆசாரிய ஊழியத்தை என்ன பண்ண வேண்டும்? செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு. சரி, அவன் தான் சாப்பிட்டு போனான்னா அவன் கூட இருக்கிறவர்களும் சாப்பிடுவதற்கு கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனோடு இணைந்து இருக்கிறவர்கள் மேல அதே அபிஷேகத்தை தூக்கி வைத்து அவர்களையும் அந்த ஊழியத்தின் பாதையிலே நடத்தி உயர்த்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க போறேன், கவனிங்க. நான் 3 விஷயம் சொன்னேன். 1, தேவ சமூகம் என்றால் அவருடைய கண் பார்வை. நம்பர் 2, தேவ சமூகத்துல ரட்சிப்பு. நம்பர் 3, தேவ சமூகத்து அப்போ ஒரு ராஜாவையும் தகுதிப்படுத்தும், அவனோடு இருக்கிற தகுதியற்ற சேவகர்களையும் அது தகுதிப்படுத்தும். இதுதான் தேவ சமூகத்தினால உண்டாகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள். இப்ப பாருங்க, இந்த 3 பேருமே எந்த சூழ்நிலையில இந்த தேவ சமூகத்தை நாடினாங்க? காயின் எந்த சூழ்நிலை? ஆமா, கொலை பண்ணிட்டு உயிர் தப்பிக்க தேவ சமூகத்தை விட்டு ஓடுற சூழ்நிலை. அடுத்தது தாவீது, அந்த 42:5 வாசிங்கன்னா, அவனை தேற்றுவதற்கோ அவனை ஆற்றுவதற்கோ ஆள் இல்லாம தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை. 42:5 என் ஆத்துமா, 42:5 வாசிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? அப்ப என்ன சூழ்நிலையில தாவீது இருக்காரு? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம், அவர் சமூகத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை நான் துதிப்பேன். இன்னும் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. அப்ப தேற்றுவதற்கு கூட ஆள் இல்லாம, துணைக்கு யாரும் இல்லாம, தனியா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற ரட்சிப்பை நாடுகிறவராக இருக்கிறார் இந்த தாவீது. அல்லேலூயா. நம்பர் 3, அடுத்த தாவீது எந்த சூழ்நிலையில ஓடுறாரு? கோலியாத்தை கூட அடிச்சு கொண்டாச்சு, ஆனா சவுல ஒண்ணும் பண்ண முடியல. இந்த சவுலுக்கு பயந்து ஓடும்போதுதான் அங்க ஆசாரிய இடத்துல போய் பசிக்காக கேட்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜரீக அபிஷேகத்தை உடையவன், ஆசாரியனாய் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், ஆனாலும் பசியோடு என்ன பண்றான்? பாஸ்டர், இவ்வளவு தூரம் நாங்க ஆண்டவருக்கா நிக்குமா, எங்களுக்கு பசி வருமா? பசி வரும்பா, பசி வரும். இந்த ஒத்த பைபிளோட நான் தூத்துக்குள்ள இந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வந்தேன். அப்ப பஸ் டிக்கெட் 10 ரூபா 50 பைசா தோற பிரதர். கேடிசி பஸ்ல 10 ரூபா 50 பைசா. அப்ப புது பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, நேரா ஜங்ஷன்ல தான் வந்து இறங்கணும். அங்கிருந்து திருவேணாபுரத்துக்கு பஸ் கிடையாது, பஸ் கிடையாது. இப்பெல்லாம் எவ்வளவு மினி பஸ் வருது. ஆமா, காலையில ஒரு பஸ் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு, சாயங்காலம் ஒரு பஸ். நான் அடுத்த ஒரு பஸ் ஏறி பேட்டையில இறங்கி, பேட்டை செக்கடி சாப்பிட திருப்பதினு ஒருத்தன் சைக்கிள் கடை வச்சிருந்தான் தெரியுமா? ஓப்பா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியல? என்ன தெரியல? அந்த பையன் பேர் திருப்பதி, சைக்கிள் கடை வச்சிருப்பான். என்னை நம்பி சைக்கிள் கொடுக்க மாட்டான். அந்த சைக்கிள் 100 ரூபா கூட பெறாது. என்னை நம்பி ஒரு சைக்கிள், அதை நான் அந்த மலையாளமேட்டு ரோட்டு வழியா ஓட்டிட்டு போறதுக்குள்ள ஒரு 30 தடவை செயின் கலரும். இறங்கி இறங்கி செயினை மாட்டி என் கை பூரா அந்த கருப்பு கிரீஸோட தான் நான் வருவேன். அப்பதான் திருநாங்கோயில ஒரு பையன் சொல்லி கொடுத்தான், நீங்க மண்ணலி போடுங்கன்னா அது கலராது அப்படின்னு ஒரு பெரிய ரெவலேஷனை கொடுத்தேன். செயின் கழட்டிட்டு எதுனா மண்ணலி போடணுமா அந்த சர்க்கிள்? எப்படிலாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. என் மேல நம்பிக்கை இல்லாம நான் அப்பவுமே 500 ரூபா வாட்ச் கட்டியிருக்கேன். அவன் கேட்கான், அவன் சைக்கிள் 100 ரூபா பெறாது, இந்த 500 ரூபா வாட்சை கழட்டி கொடுத்தா இந்த 100 ரூபா சைக்கிளை தாரன்றான். நினைச்சு இயேசுக்காக வாட்சை கழட்டி கொடுத்துட்டு, அதான் கேரண்டி. உங்களுக்கு இந்த ஊர்ல யாரையா தெரியுமான்னு கேட்டான். பேட்டையில இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க, எனக்கு ஒருத்தரையும் தெரியாது. பேட்டையில ஒருத்தரையும் தெரியாது. ஆமா, 500 ரூபா வாட்சை கழட்டி கொடுத்துட்டு
செக்கடியில இருந்து சக்கடின்னு இந்த சைக்கிளை வாங்கி ஓடிட்டு போவேன். ஆமா ஆமா, இதுதான் அந்த ஆரம்ப ஊழியத்தின் நாட்கள். நம்மளை ஏற்றுக்கொள்வார் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தாவீதை போல என்ன செய்யறோம், ஓடுகிறோம். ஆனாலும் கர்த்தர் அன்னைக்கு தகுதிப்படுத்தி பலப்படுத்தி, ஸ்தோத்திரம், சமூகத்து அப்பத்தை கொடுத்து நம்மளை சாப்பிட கொடுத்து நம்மளை திருப்தி ஆக்கி இன்னைக்கு நம்மளை ஆசீர்வாதமாய் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்மளை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் பார்க்கிறார். எப்ப பார்க்கிறாரு? உயிர் தப்பிச்சு ஓடும்போது பார்க்கிறாரு. ஏக இந்த கதையை சொல்ல வந்தேன். அன்னைக்கும் ஒத்த பைபிளோட தான் வருவேன் தூத்துக்குள்ள இருந்து. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒத்த பைபிளோட இந்த மேல மோட்ல ஓடி அந்த பக்கம் தண்ணியில குதிச்சு உயிர் தப்பிச்சு கயிறை பிடிச்சி அப்படி போகும்போது யோசித்தேன், இன்னைக்கு நாள் இந்த பைபிள் ஒண்ணுதான் நமக்கு நிரந்தரம். எவ்வளவு சொத்து இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கார் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வசதி இருக்கட்டும், இந்த பைபிள் ஒண்ணுதான் நம்ம சொத்து. தண்ணி வந்து எதை தூக்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பத்திரத்தை எடுத்தீங்களா, நகை நட்டை எடுத்தீங்களா? நான் சொன்னேன் பைபிள் ஒண்ணு எடுத்திருக்கேன். இந்த பைபிள் ஒன்னோட தான் அந்த ஊருக்கு வந்தேன். இது எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தது. இன்னைக்கு எல்லாம் தண்ணியோட போனாலும் இந்த பைபிள் ஒண்ணு என் கையில இருக்கிறபடினால அது இதை விட பல 100 மடங்கு பெருக்கி கொடுப்பதற்கு போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில நம்ம தனி ஒரு ஆளா கைவிடப்பட்டு நின்னாலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னா நான் தான் மெஜாரிட்டி. அல்லேலூயா. உலகத்தின் கண்ணில் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊரில் சொன்னாலும் பாருங்க நின்றாலும் பிள்ளையெல்லோ நான் உமக்கு. அட ஊரில் சொன்னாலும் பாருங்க நின்றாலும் பிள்ளையெல்லோ நான் உமக்கு. நிகர் இல்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏன் இந்த பாட்டை பாடுறேன்னா, ஸ்தோத்திரம், உயிர் தப்பிச்சு போயிட்டோம். திரும்ப வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நல்ல வேளை வீடு தப்பிட்டு மேலே ஏறி சோஃபால உட்காந்து இதுதான் நம்ம வாழ்க்கையா அப்படின்னு ரியலைஸ் பண்ணும்போது இந்த பாட்டு தான் ஆண்டவர் தந்தார். இதை அப்படியே பாடி கண்ணீரோட கர்த்தரை நான் ஆராதிச்சேன். நல்ல வேளை யாரும் பார்க்கல. அப்படியே கர்த்தரை ஆராதிச்சேன். அப்புறம் திரும்ப ஆராதிக்கணும்னு சொல்லி இந்த பாட்டு என்ன பாட்டு யோசிச்சு பார்த்தா பாட்டே வர மாட்டேன். நான் கூட சொல்லி பார்த்தேன், ஏப்பா ஜாஞ்சபராஜ் பாட்டுப்பா, சோகத்துல பாடுற பாட்டுப்பா, அதை என்ன பாட்டு சொல்லுங்கப்பா. என்னெல்லாம் கேட்டு பார்க்குறேன், இந்த பாட்டை தவிர அவர் எழுதின மற்ற பாட்டை பூரா சொல்றாங்க. திரும்ப நேற்று ஆராதிப்பதற்காக போய் தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் மறுபடியும் அதே பாடலை கொடுத்து ஆராதிக்க வைக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷத்துல அவருடைய சமூகத்துல ஒரு ஆராதனையின் அபிஷேகம் இருக்குது. நீங்க இந்த 3 பேர் சொன்னல, 3 சிச்சுவேஷன் சொன்னல, 3மே பிரச்சனையின் உச்சம்தான். ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் அதை நன்மையா மாற்றுறாரு. கர்த்தர் அதை ரட்சிப்பா முடிய பண்றாரு.
கர்த்தர் அதை ஜீவனாக்கி தருகிறார். கர்த்தர் தகுதிப்படுத்தி ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கும் தகுதி உண்டு, தகுதிப்படுத்துவாரு. தாவீதோடு கூட இருக்கிறவர்களையும் தகுதிப்படுத்துவார். நீங்க அப்படியே அங்க வாங்க, மோசேக்கு வாங்க. என்னால முடியல ஆண்டவரேன்னு சொன்னோன்னே கர்த்தர் மோசேயின் ஆவியை எடுத்து, என்னாகமம் 11 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. மோசேயின் ஆவியை எடுத்து 70 பேர் மேல வச்சு அவர்களையும் அவர் தலைவனாக்கி அழகு பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த வருஷம் கர்த்தர் இந்த திருச்சபையின் மத்தியிலே தலைவர்களின் எண்ணிக்கையை பெருக்க போகிறார். சீஷர்களை எழுப்ப போறார். சீஷர்களுக்குள்ளே தலைவர்களை எழுப்ப போறார். தலைவர்களுக்குள்ளே ஊழியர்களை எழுப்ப போகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் செய்வதற்கு யார் தகுதி? அவரே தகுதிப்படுத்துவார். அவர் தகுதிப்படுத்தி அழகு பார்ப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழைத்தவரே தகுதிப்படுத்துவார். நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட் தகுதிங்கிறதுக்காக அவர் உங்களை அழைக்கல. அவர் உங்களை அழைத்தபடியினால் அவர் உங்களை தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நான் இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடி ஆராதிக்கிறேன். நம்முடைய தேவன் இந்த சபையில உங்களை கொண்டு வச்சது உண்மையானால் விசுவாசியா உங்களை மறிக்க விட மாட்டார். உங்களை சீஷர்களா உருமாற்றுவார். உங்களை தலைவர்களா எழுப்புவார். உங்க வாழ்க்கையில ஊழியர்களாகத்தான் உங்க வாழ்க்கையை முடிக்க உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு சபையவே எப்படி செய்வார்? ஆமா, ஒரு தேசத்தை ஒருமிக்க பிறக்க செய்ய முடியுமானால் ஒரு சபை முழுவதும் ஊழியர்களாக உண்டாக்க முடியுமா? முடியும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுப்பார். சபை இல்லாத ஒரு கிராமத்தை உங்களுக்கு காட்டுவார். சபை இல்லாத ஒரு பட்டணத்தை உங்களுக்கு காட்டுவார். கல்யாணகுமார் ஸ்தோத்திரம் உனக்கு காட்ட போகிறார். ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு பட்டண பகுதியை காட்டுவார். ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க புறப்பட்டு போய் கிராமங்களுக்குள்ளே பட்டண பகுதிகளுக்குள்ளே திருச்சபைகளை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தல அபிஷேகத்தை உங்கள் மேல் அவர் கட்டவிழ்த்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் இந்த 2024 உங்களை தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தாவீது ஒரு ராஜா, ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு டிரைவர், ஒரு ப்ரொஃபசர். நான் எப்படி சமூகத்தை பத்த சாப்பிட? வா வா. தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தால் மனுஷனுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். எஸ், மனுஷ கண்கள்ல தயவு கிடைச்சதுனால தேவ கண்ல தயவு கிடைச்சின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்குமானால் ஒரு ஆசாரியனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும். நான் எப்படி ஒரு ஆசாரியன் தேவ சமூகத்தை அப்பத்தை எடுத்து என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். கொடுத்தா அவன் தப்பாயிரும். ஆனா இவன் கொடுக்கானா என்ன அர்த்தம்? தாவீதுக்கு யாரு கண்ணுல தயவு கிடைச்சிருக்கு? தேவனுடைய கண்ணுல தயவு கிடைச்சா ஆசாரியன் கூப்பிட்டு அப்பத்தை கொடுப்பான். வாங்கி சாப்பிடுப்பா அப்படி கொடுப்பான். தாவீது அதை வாங்கி சாப்பிடுவான். இதை விட பெரிய கொடுமை, அவனும் சாப்பிட்டு தான் கூட இருந்தவர்களுக்கும் பிச்சு கொடுப்பான். இது என்ன ரொட்டி கடை பண்ணா? இல்ல, தேவ சமூகத்து அப்பந்தான். ஆனாலும் அது அவர்களை தகுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட அப்பம் அது அவ்வளவு விலையேற பெற்றது, யாரும் தொட முடியாது. ஆனாலும் அதை தொட்டு பித்து தாவீது சாப்பிட வேண்டுமானால் தேவன் தாவீதை தகுதிப்படுத்துறார். தாவீது அதை பிச்சு தன்னோடு கூட உள்ளவங்களுக்கு கொடுக்கும்போது அவர்களும் அதை சாப்பிடும் போது அவர்களுக்கு வாதை வரலை, மரணம் வரல. காரணம், கர்த்தர் அதை அங்கீகரித்தார், கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் துணிகரமாய் அதை செய்ய துணியவில்லை. இங்க ஒரு ரகசியம் இருக்குது. என்ன பெரிய தேவ சமூகத்தை கொண்டா அப்படி நிக்கல. ஆண்டவரே, என் உயிர் போகுது, எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் வந்து நிக்கிறேன், எனக்கு இறங்க மாட்டீரா? கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது, ஆசாரியனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. தேவ சமூகத்தை அப்பம் அவர்களை தகுதிப்படுத்தியது, பசி ஆறியது, பசி ஆற்றியது, தலைவர்களை எழுப்பியது. அல்லேலூயா. அதுதான் தேவ சமூகத்தின் வலிமை. The power of his presence. தேவ சமூகத்திலே உண்டாகிற ஒரு வல்லமை. அத ஆண்டவர் இந்த திருச்சபையின் மத்தியிலே கட்டவிழ்க்க விரும்புகிறார். அந்த தேவ சமூகத்தை அப்பம் உங்களை தகுதிப்படுத்தும். பாஸ்டர், நான் எப்படி பாஸ்டர், இப்படி பாஸ்டர், இப்படி பாஸ்டர், அப்படி பாஸ்டர். ஏப்பா, அவர்தான்ப்பா என்னையும் தகுதிப்படுத்திருக்கார். ஏமா, அவர்தான் உன்னையும் தகுதிப்படுத்துவார். நம்ம எல்லாரையும் தகுதிப்படுத்தி அவருக்கு முன்பதாக நிற்க பண்ணுகிறவர் அவரே. அதனாலதான் 2024 அவருடைய ரத்தத்துக்குள்ள வந்திருக்கிறோம்.
அவருடைய மறைவுக்குள்ளே வந்திருக்கிறோம், அவருடைய சட்டைகளுக்குள்ளே வந்திருக்கிறோம், அவருடைய சமூகத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே முழங்கால் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் இன்னொரு நாள் 7ஆம் தேதி கர்த்தர் சித்தமானால் சமூகத்திலே உண்டாகிற இளைப்பாறுதலை உங்களுக்கு பேசுகிறேன். வர 7ஆம் தேதி கர்த்தர் சித்தமானால் நீங்க எல்லாரும் இப்படி வாங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவ சமூகத்திலே உண்டாகிற ஒரு இளைப்பாறுதல், that is the greatest blessing in the world. பணத்தை காட்டிலும், நகையை காட்டிலும், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, வீடு, வாசலை பார்க்கிலும் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலே விலையேற பெற்ற ஆசீர்வாதம். நம்ம ஜனவரி 7ஆம் தேதி கர்த்தர் சித்தமானால் அதை தியானிப்போம். இன்னைக்கு சமூகத்தின் மேன்மையை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. சிறுவெள்ளாட்டு கிடை போல் கிடந்தேன், உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டேன். சிறுவெள்ளாட்டு கிடை போல் கிடந்தேன், உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டேன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதிப்பேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிப்பேன். எந்த நிலையிலும் ஆராதிப்பேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிப்பேன். பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீங்க கொடுத்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிவிட்டேன். உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தை கொண்டு பாதுகாக்க போகிறீர். உங்களுடைய கண் பார்வையிலே வைத்து பாதுகாக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்தின் ரட்சிப்பினால் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்தின் அப்பத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துகிறீர். ஓ, உங்களுடைய சமூகத்தின் அப்பத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு கூட இருக்கிறவர்களையும் தகுதிப்படுத்த போகிறீர். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேலே இறங்கி வருவதாக. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ள நான் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்களாக. உங்களுடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. உங்களுடைய வசனம் உடைய பிள்ளைகளுக்கு பெரிய பலனாய், அடைக்கலமாய், கேடகமாய் மாறி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே, உடைய சமூகத்தை அனுப்பி உடைய பிள்ளைகளை இளைப்பாற பண்ணுவீராக. முழு உலகத்திலையும் விலையேற பெற்றதாக இருக்கிற இளைப்பாறுதல் என்கிற ஆசீர்வாதத்தை 2024 உடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இது அவருடைய வாழ்நாள் முழுவதும் தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளும், நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.